ஜஸ்ட் பிகாஸ் அது வந்து சோலார் எனர்ஜி ரிலேட்டட் அப்படின்றதுனாலயோ, இல்லன்னா ஒரு ஈவி ரிலேட்டட்ன்றதுனாலயோ, கண்ண மூடிட்டு நீங்க பணத்த போட்டீங்கன்னா, அது என்ன ஆகும்னு தெரியாது. ம், ஸோ ம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பணத்த ஓகே. இழந்தவங்க அதிகம். ரீசென்ட்டா ஐ திங்க் லாஸ்ட் வீக் செபிஏ வந்து ஒரு கம்பெனி மேல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ வந்து இது பண்ணாங்க. ஒரு கம்பெனி பச்சோலி இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு ரூ. 21லேருந்து ரூ. 78 டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16 ஓகே. வித்தின் அ மந்த் ரூ. 21லேருந்து ரூ. 78 போச்சு. அதுக்கு ம். முன்னாடி அந்த அளவுக்கு பெரிய குரோத். நீங்க சொன்ன 1, 1, ரூ. 2. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ 200%க்கு மேல. யூசுவலா 1 டூ 2 டைம்ஸ் தான் டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோன்னு இருக்கும். ம், அதாவது ம், எவ்வளோ ம். கடன் வாங்குறோன்றது. அதே மாரி பிஇ ரேஷியோ ஒரு 40, 50, 100 பயங்கர குரோத் ஆன ஐஆர்சிடிசியே பார்த்தீங்கன்னா 300, 400. பட் ஆனா தெரியும் ஐஆர்சிடிசினா என்னன்னு. ம், ம், ம். பட் இந்த வேல்யூ ஸ்டாக் வேல்யூ மார்க்கெட் கேப் ஜாஸ்தி. பட் இந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ 4,00,000க்கு மேல போச்சு. ஸோ ஓகே. இபிஎஸ் இல்ல. லாஸ்ட் 2, 3 வருஷமா 1000 கோடி எப்படியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ம், ம், இந்த ம். மாதிரி ஒரு பெரிய போகஸா இருக்கிற நம்பர்ஸ பார்த்தோனே செபிஏ வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி, ஆடிட்டர்ஸ் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஓகே. இத ட்ரேட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க? ஏன் இவ்ளோ இது நம்பர்ஸ பார்த்தாலே தெரியுது. இது ஒரு போகஸ் கம்பெனி.